விக்கி ப்ரோஸின் கோச்சார ப்ரிடிக்ஷன் நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். இந்த நவம்பர் மாதம் 2025 ரிஷபராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான கோச்சார பலன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதத்தினுடைய ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா, மாதம் தொடங்கும் பொழுதே அப்படியே உங்களுடைய 11ஆம் பாவகம் அட்டகாசமாக இருக்கக்கூடிய அமைப்பு. சனி வக்கரமா இருக்கிறாருங்க, அப்படி இருக்கிற இதெல்லாம் தேவையில்லாததுங்க. இந்த மாதத்தினுடைய சிறப்பு என்ன? லாபாதிபதி லாபஸ்தானத்தை உச்ச நிலையிலிருந்து தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையிலும், 11ஆம் இடத்துல உபஜயஸ்தானங்கள்ல எப்பொழுதும் பாவகிரகங்கள் இருக்கிறது மிகப்பெரிய உன்னதம் அப்படின்ற மாதிரியான தன்மைகளையும், எதிரிகள் அப்படியே தவிடுபொடியாக காணாம போகக்கூடிய ஒரு மாதம்னு சொல்லலாம் இந்த நவம்பர் மாதம். கிட்டத்தட்ட சொல்ல போனா 2026 குரு பயிற்சியில என்னென்ன நல்லதுகள் நடக்குமோ அதுக்கான ஒரு ஃபவுண்டேஷன் ட்ரெய்லர் நடக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த நவம்பர் 2025 மாதம் ரிஷபராசிக்காரங்களுக்கு அப்படின்னு சொல்லிடலாம். என்னங்க சொல்றீங்க? 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்காரு, 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு, 7ஆம் அதிபதி சுபத்துவமாக இருக்கிறார், அவர் ராசியை தொடர்பு கொள்றாரே. கொஞ்சம் எரிச்சல் கோபமான அமைப்புகள் இருந்தாலும் கூட இந்த இடத்துல உங்களுடைய ராசிநாதன் இவ்வளவு நாள் நீச்ச நிலையில் இருந்த அமைப்புகள் அப்படியே 2ஆம் தேதியே மாறி சுக்கிரன் 6ஆம் இடத்துல வந்து அவரும் 12ஆம் பாவகத்தோட தொடர்புல இருக்கக்கூடிய தன்மைகள்ல நல்ல கடன் வரப்போகுது, வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் வரப்போகுது, வாழ்க்கை துணை அமைப்புகள் அறிமுகம் செய்யப்படக்கூடிய தன்மை. இவ்வளவு நாள் குரு 8ஆம் இடத்தை பார்த்து உங்களுக்கு கடன் மாதிரியான வம்பு வழக்கு நோய் மாதிரியான தன்மைகளை கொடுத்த நிலை அப்படியே முறியடிக்கப்பட்டு 11ஆம் பாவக அமைப்புகள்ல எதை தொட்டாலும் லாபம், எந்த விதமான சட்ட போராட்டங்கள் இருந்தவங்களுக்கு கூட இந்த இடத்துல உங்களுக்கு சாதகமான முடிவு வரக்கூடிய அமைப்பு அப்படின்ற மாதிரியான அற்புதமான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லிடலாங்க. இந்த மாதத்தினுடைய தனி சிறப்பே உங்களுக்கு 7ஆம் பாவகம் சற்று வலிமையாக இருக்கக்கூடிய அமைப்பு. நீச்ச நிலையிலேருந்து அப்படியே வெளியில வரக்கூடிய இந்த நீச்ச நிலை என்னங்க, கடந்த மாசத்துல எல்லாம் இழுபறியா தேக்க அமைப்புகள்ல இருந்து எத்தனை எஃபர்ட் எடுத்து முயற்சி பண்ணி போனாலும் கூட அது நடக்காம இருக்கக்கூடிய தன்மை இருந்ததுல, அந்த நிலைமை அப்படியே படிப்படியாக மாறக்கூடிய தன்மை. வெளிநாட்டுல இருந்து நல்ல சுப செய்திகள் வரக்கூடிய அமைப்பு. சனி சார்ந்த துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு அட்டகாசங்க. 11ஆம் இடத்துல சனி உச்ச குருவின் வீட்டுல உச்ச குருவின் பார்வையிலலாம் இருக்கிறது அமோக யோக பலன் அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரியான நல்ல தன்மைகள் படிப்படியாக நடக்க ஆரம்பிச்சு அடுத்த வருஷம் ஃபுல்லா நல்லா இருக்கிறதுக்கான ஃபவுண்டேஷன், அறிமுகங்கள், நட்பு அப்படின்ற மாதிரியான தன்மைகள்லாம் மெதுவாக உங்களுக்கு அதுக்கு அறிமுகம் படுத்தக்கூடிய ஒரு இனிய நல்ல மாதமாகவே ரிஷபராசிக்காரங்களுக்கு 2025 நவம்பர் மாதம் நிச்சயமா அமையுங்க. இளைய பருவத்தினருக்கு நல்ல தன்மைகள் இருக்க போகுது. வயதானவர்களுக்கு குழந்தையை பற்றியான கவலைகள், அவங்களுக்கு திருமணம் நடக்கலங்க, நல்ல வரன் வரலங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மை சாதகமாக முடியக்கூடிய அமைப்பு. இவ்வளவு நாள் இழுபறியாக இருந்து வந்த அரசு சார்ந்த அமைப்புகளும் சரி, தந்தை சம்பந்தப்படுற விஷயம், சூரியன் நீச்சமா இருந்தாலே அரசுல இருந்து ஒரு நல்ல ஒரு சுப அமைப்புகள் வராது. சூரியன் நீச்சமா இருந்தால் தந்தை சம்பந்தப்படக்கூடிய சொத்துக்கள் பூர்வீக அமைப்புகள்ல ஒரு மாதிரி டல்லான நிலை இருந்ததுல, அந்த பூர்வீக வீடு அப்படியே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மையெல்லாம் அட்டகாசமாக இருக்கக்கூடிய அருமையான தன்மையாக இந்த மாதத்தில் நடந்தே தீருங்க. அதனால ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய யோக மாதம் இந்த 2025 நவம்பர் மாதம் அப்படின்னு சொல்லலாம்.